இப்போ என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டீராய்டு நேசல் ஸ்ப்ரே. ஸோ அலர்ஜிக்காக அடிக்கடி இஎன்டி டாக்டரை போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரே உங்களுக்கு ஃபெமிலியராக இருந்திருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுறவங்க அடிக்கடி கேட்குற 2 கேள்வி என்ன அப்படின்னா, டாக்டர் இதை எப்படி யூஸ் பண்ணணும், 2வது இது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம். இந்த 2க்குரிய ஆன்சராக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஜாக், உங்கள் இஎன்டி சர்ஜன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு இதை அன்கேப் பண்ணிவிட்டு உங்களோட இடது பக்க நாஸ்ட்ரில்ல நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்கள் வலது கையிலையும், உங்களோட வலது பக்க நாஸ்ட்ரில்ல யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்கள் இடது கையிலையும் இந்த ஸ்ப்ரேயை வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணும்போது தலையை மொத்தமாக அண்ணாந்துட வேண்டாம். நீங்கள் தலையை குனிஞ்சிட்டு தான் இந்த ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் மூக்கில் அடிக்கும் போது சென்டரில் ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கக்கூடாது. உங்களோட மூக்கோட சைடில் தான் ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கணும். ஏன்னா சைனஸஸ் எல்லாமே மூக்கோட சைடில் தான் ஓப்பன் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணும்போது டக்குன்னு உறிஞ்சிடாதீங்க. ஏன்னா அந்த ஸ்ப்ரேல இருக்கிற பார்ட்டிகல் எல்லாமே உங்கள் தொண்டைக்கு போயிடும். தொண்டையில் இரிட்டேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு செகண்ட் லைட்டாக மூச்சை அடக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த செகண்ட் கொஸ்டின் என்ன எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வரும் அப்படின்னா, எவ்வளோ நாள் டாக்டர் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டீராய்டு ஸ்ப்ரேயை பொறுத்த வரைக்கும் அலர்ஜி இருக்கிறவங்க லைஃப் லாங் கூட யூஸ் பண்ணலாம். பெருசாக எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. மிஞ்சி போனால் மூக்கில் கொஞ்சம் ட்ரைனஸ் வரலாமே ஒழிய வேற எந்த பெரிய சைடு எஃபெக்ட்ஸும் வர போறது இல்லை. ஸோ நீங்க லைஃப் லாங் நீங்க தைரியமா யூஸ் பண்ணிக்கலாம். சீசனல் அலர்ஜிஸ் இருக்கிறவங்க அந்தந்த சீசனுக்கு மட்டும் அலர்ஜி இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்தந்த நேரம் மட்டும் நீங்க ஸ்டீராய்டு ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணா போதும். ஸோ இதை தவிர நேசல் ஸ்ப்ரேஸ் பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.